ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃபேரிஸ். வி ஆர் இன் தாய்லாந்து. தாய்லாண்டில் பேங்காக்ல இருக்கிறோம். பேங்காக்ல ஈவினிங் டைம் நாங்கள் வந்து அப்படியே ஃபேமிலியோடு கிளம்பி அப்படியே நாங்கள் வெளியில் போயிட்டுருக்குறோம். ஸோ எங்களுக்கு வந்து இன்றைக்கி எந்த பெரிய டாக்ஸி எதுவுமே கிடைக்கல. அதுபோக இந்த டுக்டுக்கை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு சின்ன டுக்டுக்கில் நாங்கள் 5 பேருமே உட்காந்துருக்கோம். ஆமாம் அனபியா, அப்புறம் வந்து நதியா வந்து அந்த சைடில் இருக்கிறான். ஸோ இந்த டுக்டுக்கில் போகிறது ஜாலியாக தாங்க இருக்குது. இங்கே வந்து கிளைமேட் ஹாட்டு, பட் இருந்தாலும் நல்லா காற்று வருது. நான் அப்படியே உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. ஸோ இதுதான் அந்த டுக்டுக்குங்க. ஆட்டோவோட கொஞ்சம் நீளமாக இருக்குது, ஆனால் அதே நேரத்தில் கொஞ்சம் வந்து உட்கார இடம் வந்து ஒரு மாதிரி ஹைட்டாக இருக்குது. அர்ஜுன் வந்து செம்ம டயர்டில் இருக்கிறான். அனபியா, டயர்டாக இருக்கியா? டுக்டுக் எப்படி இருக்கு? டுக்டுக் நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? நம்ம ஆட்டோ மாதிரிலாம் இல்ல, ஆனா ஸ்பேஸ் வந்து அந்த அளவு தான். பட் என்னன்னா ஒரு மாதிரி வித்தியாசமா கன்ஜஸ்டடா தான் இருக்கு. பட் பார்க்க வந்து லென்த்தா இருக்கு. லென்த்தா இருக்கு, நல்லா இருக்கு. அதாவது பேங்காக் வந்து நம்ம லைவா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். இது கேப்ல போனா நம்ம க்ளோஸ்டா தானே இருப்போம். ஆமா. டிராஃபிக் எப்படி இருக்கு? டிராஃபிக் இது என்ன, இங்க மெட்ரோவா? அது ஏதோ மெட்ரோ ஒர்க் நடக்குதுன்னு நினைக்கிறேன். மெட்ரோ ஒர்க்கா? அது மெட்ரோ தான் போட்டோ போட்டிருக்காங்க. ஆனால் இங்கே வந்து மெட்ரோ ஒர்க் நடந்தாலும் அந்த ரோடை வந்து பயங்கரமாக கவர் பண்ணியிருக்காங்க. டிராஃபிக்கு, கேபு அது நிறைய போயிட்டு இருக்கு. ஸோ இதுதாங்க டுக்டுக். இந்த மாதிரி ஒரு வண்டியில் தான் நம்ம போயிட்டு இருக்கோம். அந்த போது பாருங்க, இதெல்லாம் சிஎன்ஜியில் ஒர்க் ஆகுது. கேஸ் போட்டு ஒர்க் ஆகுதுங்க. பத்தியா, இப்போ இதில் சிஎன்ஜி வெஹிக்கிள் நல்லா பார்க்க முடியுது. நாங்கள் வந்து டுக்டுக் போயிட்டு வாங்க அப்படியே போவோம். ஆமாம், டுக்டுக்லேயே நம்ம வந்து கொஞ்சம் குட்டி டுக்டுக்காக இருக்குது. இதுதான் நம்ம வந்த வண்டி உளுந்தான். ஸோ நாங்கள் வந்து மால் போகணுங்க. மால் அந்த சைடு தெரியுதா? அது ஐகானிசம்னு ஒரு மால் ரிவர் சைடில் இருக்குது. இப்போ ரிவருக்கு இந்த சைடில் இருக்கோம். இங்கே வந்து ஃபெரி உண்டுன்னு இருக்காங்க, பார்ப்போம். ஸோ ஐகானிசம் போகிறதுக்கு 10 பாத்தாங்க அந்த போட்டில் போகிறதுக்கு. அதாவது கரைக்கு இந்த சைடில் இருந்து கரைக்கு அந்த சைடு போகணும். ஸோ இந்த மாதிரி ஒரு போட்டில் தான் நம்ம இப்போ வந்து போக போகிறோங்க. ஸோ நாங்கள் இப்போ ஃபெரிக்கு நின்றுட்டு இருக்கோம். அந்த சைடில் வந்து ரிவர் சிட்டி பேங்காக்னு ஒரு சூப்பராக ஒரு மால் இருக்குங்க. அங்கே தூரமாக தெரியுதாங்க, லைட்டாக ஜூம் பண்ணி காட்டுறேன். அந்த இடத்துக்கு தான் இப்போ நம்ம போகணும். ஸோ இந்த ரிவரில் பார்த்தீங்கன்னா இந்த க்ரூஸ் டின்னர், அந்த க்ரூஸ் போயிட்டு இருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்குல்ல? ஸோ ஃபெரி வந்துருச்சு. ஸோ இந்த ஃபெரியில் தான் நம்ம போகணும். உள்ளே பாரு, நல்லா சேராக இருக்குது. இப்படி தான் போகணும். இங்கே ஒரு செகண்டுக்கு ஒரு க்ரூஸ் போகுது. சரியான லென்த் க்ரூஸுங்க இதெல்லாம். சூப்பராக போயிட்டுருக்கு பாருங்க. தண்ணியே பற்றியா மாறிடுச்சு கலரு க்ரூஸ்னால. க்ரூஸ் பாருங்கள், ஒரு செகண்டுக்கு ஒரு கலர் மாறுது. இதுதான் நாங்கள் வந்து இப்போ போகிற ஃபெரிங்க. ஒரு சின்ன ஃபெரி, 30 ரூபா ஒரு ஆளுக்கு. அதாவது 30 ரூபா நம்ம காசுக்கு 10 பாத் காட்டுறேன் அப்படியே. சரிதா? அதிகா அஜுல். ஸோ இதாங்க ஃபெரி. இங்கேருந்து கிராஸ் பண்ணி அந்த மாலுக்கு போகணும். அங்கே தெரியுதா? அதுக்கு போகணும். எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது பாருங்களேன். நம்ம வந்து நேற்று வந்து நான் வந்து இந்த மாலை வந்து இதே மாதிரி க்ரூஸ் டின்னருக்கு போனப்போ பார்த்தேன். அதை விட இப்போ மால் முன்னாடி இந்த க்ரூஸ் போயிட்டுருக்குது பாருங்கள். அதை பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது. அவ்வளோதாங்க, வந்துட்டோம். 3 நிமிஷம் இருக்குது. 5 மினிட்ஸ் போமாமா. ஸோ இது வந்து நம்ம வந்த ஃபெரிங்க. அதுக்கு முன்னாடி வந்து இன்னொரு க்ரூஸ் சூப்பராக நிற்குது. நம்ம இப்போ அப்படியே மாலுக்குள்ளே போகலாம்.
இங்கே பாருங்களேன், அந்த க்ரூஸ்லேருந்து இறங்கி வரும்போது மாலுக்கு போகும்போது மழை பெஞ்சா போகிறதுக்கு ஒரு தனி பேசேஜ் மாதிரி பண்ணியிருக்காங்க பாருங்க. ஸோ இதுதாங்க கம்ப்ளீட் மாலோட லுக்கு. சுற்றி வந்து பயங்கர ஹைரைஸ் பில்டிங்ஸு, அப்பா போய்கிட்டே இருக்குது. இந்த இடம் பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குங்க. சூப்பராக இருக்குங்க. இது வந்து ஒரு ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் மால் அண்ட் லக்ஸரி மால் கேள்விப்பட்டோம். ஸோ இந்த மாலில் வந்து இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் வந்து இந்த மியூசிக்கல் ஃபவுண்டெயின். அதாவது அங்கிட்டு வந்து ரிவர், அதில் க்ரூஸ் போயிட்டு இருக்குது. அதுக்கு முன்னாடி வந்து மியூசிக்கல் ஃபவுண்டெயின் இருக்குங்க. அந்த மியூசிக்கல் ஃபவுண்டெயின் வந்து இன்னொரு 5 மினிட்ஸில் ஆன் பண்ண போகிறாங்க. ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணியாச்சு, அதுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் நாங்கள் எல்லோரும். சான்ஸே இல்லை, அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஃபுல்லாக பாருங்கள், அழகாக இருக்குது, வாய்ப்பே இல்லை. டான்ஸிங், அதாவது டான்ஸிங் ஃபவுண்டெயின், அட்டகாசம். ஸோ இப்போ தான் நாங்கள் வந்து மாலுக்குள்ளே என்ட்ரு ஆகிறோங்க. எப்படி இருந்துச்சு நான் சொல்கிறதோட நீங்கள் சொல்லுங்கள், எப்படி இருந்துச்சு அந்த டான்ஸிங் மியூசிக்கல் ஃபவுண்டெயின்? சூப்பராக இருந்துச்சுல. இப்போ வந்து மாலுக்குள்ளே போய் பார்ப்போம். மாலுக்குள்ளே நம்ம வர்றதே தெரியுது பாருங்க. ஸோ மேலே போவோம். பார்த்தோன்னே எஸ்கலேட்டரு மேலெலாம் செம்ம கலர்ஃபுல்லாக இருக்குங்க. அனபியா, மால்குள்ளே என்ட்ரு ஆயிடுச்சுங்க. பயங்கரமாக இருக்குது. தரையெல்லாம் எவ்வளோ நீட்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. உட்கார இடத்த பாருங்கள், பயங்கரமாக இருக்குது. இப்போ எங்கே வந்திருக்கோம்? மாலுக்கு வந்திருக்கோமா? நீ மைக் கொடுத்தா என்ன பேசுவ? நீ நில்லு, இப்படி ஆப்போசிட்டில் நில்லு. உனக்கு மைக் வைக்கிறோம், மைக் வச்சு உனக்கு பேச வைக்கிறேன். இங்கே வா, பேக்கெல்லாம் போட்டுக்கோ, பேக் போட்டுக்கோ, அப்போ தான் ஸ்டைலாக இருக்கும். அனவியா போகிறேன், வா பார்த்து இறங்கு. மால்னா தான் இவங்க பயங்கர உஷாராயிடுறாங்க. ஏன்னா ஏசிலாம் இருக்குது பார்த்தீங்களா மாலில், அதுதான் மெயின் ரீசன். சரி வாங்க.
இந்த மால் பார்த்திங்கன்னா பயங்கர லக்ஸரி மால். ஆக்சுவலாக நம்ம வந்து இதில் ஷாப்பிங்லாம் பண்ண முடியாது. சும்மா மால் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்களேன். எல்லாமே அப்படியே தகன்னு மின்னுது. தரையெல்லாம் அவ்வளோ செமையாக இருக்குங்க. இதிலேருந்து பார்க்கும்போது பாருங்கள், ஒரு லக்ஸரி ஷிப்பில் இருக்கிற மாதிரி இருக்குல்ல, அந்த மாதிரி மாடலில் பண்ணியிருக்காங்க. ஆப்பிள் ஸ்டோர் பாருங்கள், எல்லாம் பயங்கர ஸ்பேஷியஸாக வச்சுருக்காங்க. பயங்கர லக்ஸரி மாலாக இருக்குது பார்த்தீங்களா. இதே ஒரு க்ரூஸ் மாதிரி இருக்குது. க்ரூஸ் இல்லை, அந்த பெரிய ஷிப்பு. அங்கே பாருங்களேன், மேலே இருந்து காட்டுறேன் எப்படி இருக்குது. பயங்கர லக்ஸரி மாலுங்க. காலை தொங்க விட்டு இருக்காரு. அங்கே சென்டரில் ஒரு டூம் தொங்க விட்டுருக்காங்க பாருங்க, ஒரு மாதிரி கோல்டன் கலர் டூம். பார்க்கவே பயங்கரமாக இருக்கு. இந்த உட்கார இதெல்லாம் பார்த்தீங்களா, கோல்டு பெயிண்ட் மாதிரி. இங்கே ஒரு டாக் வந்து பீஸ்ஃபுல்லாக தூங்குது பாருங்களேன். பயங்கர பீஸ்ஃபுல்லாக தூங்குது, ஆனால் அதே டைம் மூச்சு விடுது. அது ப்ரீத் பண்ணுறதுலாம் தெரியுது பாருங்கள். அதான் மூச்சு விடுது, காதையும் ஆட்டுது. நம்ம தூக்கத்தில் என்னெல்லாம் பண்ணுவோமோ அதெல்லாம் காட்டுது. பயங்கர பெரிய சைஸு, ஆனால் சூப்பராக பண்ணியிருக்காங்க. இதோ காதாட்டுச்சா. ஆக்சுவலாக டாம்புரின்ஸுங்கிறது வந்து ஒரு பெர்ஃப்யூம். அந்த பெர்ஃப்யூமுக்கு தான் வந்து இந்த டாகெல்லாம் வந்து அப்படியே ஷோவாக வச்சுருக்காங்க. அஜுல், டோன்ட் டச். இங்கே பார்த்தியா, அந்த மிக்சிங்லாம் வச்சுருக்காங்க. டோன்ட் டச் அஜுல். நெக்ஸ்ட்டு பாருங்களேன், ஜென்டில் மான்ஸ்டர்னு ஒரு ஸ்பெக்ஸு போட்டு பாரு. அதுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஸோ அந்த ப்ராடக்ட் அட்ராக்ட் பண்ணுற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குங்க. செமையாக இருக்குல்ல இந்த மால். ஸோ இது பாருங்கள், போர்ஷ் ஃபெராரி மாலில் எப்படி நிற்கிது பாருங்கள். இந்த கலர்லாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. இது எல்லாமே ஹைப்ரிட் காருங்க. எவ்வளோ சூப்பராக இருக்குது, லக்ஸரியாக இருக்குது. திறந்து பார்க்கலான்னு பார்த்தா டோர் எல்லாம் லாக்கில் தான் இருக்குது. அஜுல் ஜம்ப் பண்ணு. அஜுல் பாருங்க, கார் மேலே உள்ள பிரியத்தில் காருக்கு முத்தம் கொடுத்துக்கிட்டு இருக்கான். இந்த கார் வாங்கிருமா? நீ தான் வாங்கணும், நான் வாங்கி தர மாட்டேன். நீ தான் நல்லா படித்து வாங்கணும். வாங்குவியா மாட்டியா அந்த காரு? வாங்குவியா? இங்கே வர இப்படி சொல்லு, கண்டிப்பாக வாங்குன்னு சொல்லு. இப்போ நாங்கள் எல்லாம் இவங்கெல்லாம் ஃபெராரி முன்னாடி ஒரு ஃபோட்டோ எடுக்க போகிறாங்க. அடுத்த ஃப்ளோர் போகிறாங்க. நிறைய ஃப்ளோர் இருக்குது. எத்தனை ஃப்ளோர் இருக்குன்னு கரெக்டாக கணிக்க முடியல. அப்படியே சும்மா போயிட்டு வர வேண்டியதான், விண்டோ ஷாப்பிங். அப்படியே மால் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான். இங்கே பாருங்கள், பயங்கரமான ஒரு ப்ரொமோஷன் எல்லாத்துக்குமே. பயங்கர பார்ஷாக இருக்குது. ஒரு ட்ரெஸ் கடை பாருங்களேன், எவ்வளோ ஸ்பேஷியஸாக ஒரு 5-6 கலெக்ஷன் தான் வச்சுருக்காங்க. பட் எவ்வளோ அழகாக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இந்த மால் பேர் ஐகான் ஷியாம். இங்கே போடுற எல்இடி ஸ்க்ரீன்லாம் பாருங்களேன், பயங்கரமாக இருக்குங்க.
ஃபார்மல்ஸ்லாம் பயங்கரமாக இருக்குது. என்ன நபியா திடீர்னு டான்ஸ் ஆடுற? வாடா நாட்டி பாய். இங்கே பாருங்களேன் ஃபார்மல் ஷர்ட்ஸ்லாம். ஸோ வந்து 1300 பாத் அப்படின்னா 3900 இந்த ஷர்ட்ஸ்லாம் என்ன. ஆனால் ஷர்ட்ஸ்லாம் பாருங்களேன் சூப்பராக இருக்குது. அதாவது இந்த ஷர்ட்டோட மெட்டீரியல் குவாலிட்டி தான் பார்க்கவும் அழகாக இருக்குது, சாஃப்டாகவும் இருக்குது. சான்ஸே இல்லைங்க, மால் பயங்கர லக்ஸரியாக இருக்குது. இந்த ஃப்ளோரிங்லாம் பாருங்களேன் எவ்வளோ க்ளீனாக இருக்குது. அந்த எல்இடி ஸ்க்ரீனில் உள்ளது கீழே உள்ளது. பயங்கரமாக இருக்குல்ல பாருங்களேன். இந்த ஒரு ஷாப்பே வந்து உள்ளே அப்படியே போய்கிட்டே இருக்குது. இங்கே எல்லா ஷாப்புமே வந்து அப்படியே ரிமோட்டில் க்ளோஸ் பண்ணுறாங்க பாருங்கள், ஸ்மூத்தாக க்ளோஸ் பண்ணுறாங்க, டிரான்ஸ்பரண்ட் க்ளோஷர். ஸோ கடை அடைச்சாலும் உள்ளே ஒரு லைட்டை போட்டு போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ லஷ் ஃப்ரெஷ் ஹோம்மேட் காஸ்மெட்டிக்ஸ் பயங்கர மனம். ஓகே, இந்த ஹேண்ட்மேட் சோப் பாருங்கள், ஆப்பிள் அப்புறம் வந்து ராபிட் ஷூஸ் எல்லா மாதிரியும் பண்ணியிருக்காங்க. பயங்கர மனமாக இருக்குது ஷாப். ஸோ இந்த மாலில் வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு ஃபுட் கோர்ட் மாதிரி. அப்படியே பார்ப்போம் என்னெல்லாம் இருக்குது, என்ன ரேட்டில் இருக்குன்ட்டு. அனுப்பியா ஐஸ் க்யூப்ஸை போய் எல்லாம் எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மம்மி எல்லாம் எடுத்து வைக்கிற டைம் ஆகிட்டு. ஏய் அது பிளாஸ்டிக். இந்த இடத்துல ஃபுட்டு மட்டும் இல்லை, ஒரு நைட் மார்க்கெட் இருக்கும்ல அந்த மாதிரி. ரிவர் வாட்டர் எங்கேயோ பார்த்தோம்ல நதியா. டம்ப்ளிங்ஸ் கடை எடுத்துட்டாங்க. எல்லாமே மினிமம் வந்து 100 பாத். நிற்கிது பாரு. டே அது நாத்தலடா, துரியன் ஃப்ரூட்டோட மனம் உனக்கு புதுசாக இருக்கிறதுனால நாத்தமாக தெரியுது. இது பாருங்களேன், மால்குள்ளேயே வந்து ஒரு ரிவர் செட்டப். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 10 o'clock ஆகிடுச்சு. 10 o'clock ஆனோன்னா கடன்னு எல்லா ஷாப்புமே க்ளோஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஜூஸ் வாங்கலான்னு பார்த்துட்ருக்கோம். ஃப்ரெஷ் ஸ்மூத்தி கடைலாம் இப்போ தான் கிடச்சிருக்கு, ஆனால் அதுக்குள்ளே க்ளோஸாக இருக்குது. கடன்னு க்ளோஸ் பண்ணுறாங்க, பார்க்குறதுக்குள்ளே க்ளோஸ் பண்ணுறாங்க. ஷ்ரிம்ப்பு, ட்ரைடு தொம்மியம், சீ ஃபுட் ட்ரைடு, இதெல்லாம் வந்து சீ ஃபுட்டில் வந்து ட்ரைடுங்க. அதெல்லாம் மசாலாலாம் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ நாங்கள் மாலை விட்டு வெளியில் வந்தாச்சுங்க. வெளியில் வந்து அந்த டுக் இதெல்லாம் நிறையா நிற்கிது. நாங்கள் ஒரு சைடுக்குள்ளே ரிவர் சைடில் போயிட்டு இப்போ வேறு சைடில் வெளியில் வந்திருக்கோம், அது மட்டும் தெரியுது. ஓகே, இதுக்கு நான் தான் கொஞ்சம் ஹாப்பியாக கொடுத்துருக்கேன். நாங்கள் இவர் இவ்வளோ நேரம் எங்கிட்ட வந்து பார்கெயின் பண்ணிக்கிட்டு இருந்தோம். நாங்கள் வந்து டுக்குன்னு நினச்சோம், பட் வந்து கார். ஹலோ பிரதர், தேங்க்யூ.